ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்று நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. சிவநாட்டத்தை பார்த்திருப்பீங்க, சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தல்ல. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. என்னடா ஆட்டத்தை ஆட போற? என்ன ஆட்டம் ஆட போற? பரதநாட்டியம் ஆட போறியா, குச்சிப்புடி ஆட போறியா? ரொம்ப வாடுறானே. சீமா பொம்பளை மேட்டர்ல சிக்கி சின்ன பெண்ணு ஆவறான் சீமா. ஒரு கலைஞர் அழகா சிக்கிறது. செருப்பு பிஞ்சு போயிரும். அவன் சீமான்ற பேர் போய் இப்ப எல்லாம் ஊர்ல சாமான்னு கூப்பிடுறாங்க அவனை. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? இவெல்லாம் ஒரு தலைவன், இவனுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போடணும். அதை கேட்கறதுக்கு 10 பேர் ரோட்ல சுத்துறான வெக்கமா இல்ல? என்னடா பண்ணீங்க? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? அவனுக்கு என்ன வேலை? அவன் பாட்டுக்கு வர இம்போர்ட்டட் கார்ல எல்லாம் ஏறி உட்காந்து சுத்தணும். உலகம் பூரா இருக்கிற விடுதலை புலி ஆதரவாக பணம் கொடுக்குறான். அதை அவன் சேமிச்சு வச்சுக்கிறான். இவன் ஒரே நாள் இப்ப 26 தேர்தல் வரும் இல்ல, 234 எரும மாட்டுல 117 பொம்பளை 117 ஆம்பளை ஒரே ஸ்டேஜ்ல நிக்க வச்சு கையை காட்டி பாட்டு மயராச்சான்னு வீட்டுக்கு போயிடுவான். எனக்கு வெக்கமா வருது. இவன் பூரா சேர்த்து வைக்கிற சொத்து, தாத்தா சேர்த்தது, அப்பன் சேர்த்தது எல்லாத்தையும் வித்து நாசமா போயிடுவான். அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் அதே காரில் தான் போவான். என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பான்? இல்லன்னா எங்க பிறந்தவங்க இங்க திருவத்தூர்ல அவன் தலையெழுத்து எப்படி இருந்தது? அவன் வேற எங்கன்னா இருந்தா தப்பிச்சிருப்பானா? இங்க திருவத்தூர்ல வந்து யாருகிட்ட? பரசுராமன் புள்ள KPP சாமியோட தம்பி AP சங்கர் கிட்ட நின்று கடை மானங்கட்டங்க அக்கால ஓய். அதுல வேற பத்திரிக்கைலாம் சீமான் ஜெயித்து விடுவார், சீமான் ஜெயித்து விடுவார். மயிரை புடுங்கி நட்டு நிக்க வச்சு அவனை வரத்தி விட்டவர் உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. மனசாட்சின்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க. நான் ஆம்பளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை கலைச்சாங்கல்ல சீமான, அப்ப நேர்மையா வந்து அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்றதுக்கு துப்பு இல்லாம பயந்து ஓடியாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கின்னு அதுக்கப்புறம் உட்காந்து பிரஸ் மீட்டா உட்காந்து கதை ஆனதுன்னு உட்காந்துருக்கிறோம். அதாவது நாய இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்துன்னு சொல்றா என்ன? என் ஆட்டத்தை பாருங்க, என் புண்ணாக்க பாருங்கன்னு. என்னடா ஆட்டத்தை ஆட போற? என்ன ஆட்டம் ஆட போற? பரதநாட்டியம் ஆட போறியா, குச்சிப்புடி ஆட போறியா? அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அடுத்த மாசம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்ல உன் கேஸ். அதுல வந்து என்ன உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷன் வச்சிருக்காங்க. வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. கொலுசு வாங்கி அப்புறம்டா பெங்களூர்ல இருந்து காலில் கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாருக்கும் கேட்கற மாதிரி ஆடு. அப்படி வாங்க வலிக்கு. அப்ப என் மேல பயம் இருக்குல்ல? அதான் நீ போட்ட ஆட்டத்தை வந்து உலகமே பார்த்தாச்சே. மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனிய அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே. இன்னென்ன ஆட்டத்தை பார்க்கணும்? நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். மக்களை முட்டாள் நினைச்சு நிக்கிறியா? என்னைக்கு நீ வந்து என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான். சரி இருக்கட்டும். என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. பிச்சை எடுப்படா, நாசமா போவ. என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான் பாராமே, இவனாச்சும் கொஞ்சம் கோவக்காரையா? நானா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மார்ட்டம் ஆயிருப்ப. நீ பிரஸ் கூட முன்னாடி எப்படியோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? துப்பு கட்ட நாய். அந்த கேஸ் பொம்பளை பிள்ளை கேஸ் என்னன்னு சால்வ் பண்றதுக்கே யோகியதை இல்லையா? இவங்கிட்ட போய் தமிழ்நாடு கொடுக்கணுமா? இவன் முதலமைச்சராய் கிளிப்பானா அப்படின்னு நினைச்சிட்டு சொல்ல முடியாம உட்காந்து உன் கதையை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. அதனால ஏமாத்தாத, மக்களை முட்டாளன்னு நினைக்காத. 2026 26 வருஷம் ஆனாலும் நீ இப்படிதான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்ப. மானங்கட்ட அயோக்கிய பழிலாம், குழப்பத்தை புழுத்த வழிலாம். அதனால வரும் எலெக்ஷன் வரும் இல்லையா? எலெக்ஷன் வரும்போது பாரு, இன்னும் மாசமா உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூண் உன்னை காரி துப்பிட்டு போவாங்க. ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? வந்துட்டாயா ஆரம்பிக்கலாமா? நாகப்பதியா இந்த இரண்டு ஜாதி எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். தொடங்கட்டும் போட்டி. பாஜக தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வளர போறதில்லை. இங்க ஒருத்தர் இருந்தாரு, நான் தான் பெரிய பருப்புன்னாரு. அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா
அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. வீராதி வீரர்களால் முடியாத காரியம் இந்த வேசி மகனாதானா முடிய போகிறது. கடைசியில பொறுப்பை பிடிக்கிட்டு கையில செருப்பு கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம நீ என்ன செய்ய போற? பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல எந்த காலத்திலும் வளராது, வெள்ளாது. அதுக்கு வாய்ப்பு இல்ல. டேய் சுண்டக்கா பயல, என்னையவே அட்டாக் பண்ண பாக்குறியா நீ? பிளிரிக்கிட்டு வந்தோன்னா பிச்சுக்கிட்டு போயிடுவேன் நாய. இந்த பாரதிய ஜனதாவை வேரோடி மண்ணோடு தமிழர் நிலம் வீழ்த்தும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மற்ற மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிக்கலாம், அதிகாரத்தை பிடிக்கலாம். தமிழ்நாட்டுல ஒருபோதும் வாய்ப்பு இல்ல. ரஜினிகாந்த் தலையில கூட மோடி வளரும், தமிழ்நாட்டுல தாமரை மலராது. பாஜகவை இஸ்லாமியர்க்கான கட்சி என்று சுருக்க கூடாது, தேச விரோத கட்சின்னு சொல்லணும். அந்த ஆளை யாரு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன் தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? பணம் மதிப்பிழப்பு கொண்டு வந்தான். யாரு பாதிக்கப்பட்டா? இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் மட்டும் பாதிக்கப்பட்டாங்களா? இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. 2016 நவம்பர் 8 என்னாச்சு? இரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் முடிவு பண்ணாரு, இதுக்கப்புறம் இந்த பணம் 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாது முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் தான், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, என்னை தாண்டி வேற யாருமே இல்ல, சர்வாதிகாரி ஆட்சி ஏந்துதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு முடிவு பண்ணாரு. போதும்பா, முடியல. பாதிக்கப்பட்டது யாரு? பிரதமர் மோடியா? ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். பெண்ணுடைய கல்யாணத்துக்காகவும் ஒரு மருந்து வாங்குறதுக்காகவும் அவங்க பசங்களை படிப்புக்காக திடீர்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு அந்த பணம் செல்லாதுன்னா. அந்த பணம் பாதிப்பு யாருக்கு இருந்தது? பெண்களுக்கு தான். அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார்? இவனை தானே. ஒன்ன தாண்டா பிலோ அட்ரா, அடிக்கிற அடியில பின்னினோம். 2016 நவம்பர் 8 இதே போல இரவலும் நரேந்திர மோடி அறிவிச்சாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் கருப்பணத்தை ஒழிக்க போறேன், 500 ரூபாய் தாள் 1000 ரூபாய் தாள் செல்லாத அறிவிச்சிட்டேன். இங்க எல்லாமே முறதவர் தாண்டா மாப்ள நடக்குது. ஒரு 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், கருப்பணம் ஒளிஞ்சிரும். அப்படி கருப்பணம் ஒழியாவிட்டால் என்னை பெட்ரோல் ஊற்றி கொளித்து விடுங்கள். கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். மக்கள் யோசிச்சிட்டேன், 50 நாள்ல கருப்பணம் ஒளிஞ்சிரும், இல்ல நாட்டை பிடிச்ச பீட ஒளிஞ்சிரும். இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா ஐயா. எப்படி பார்த்தாலும் லாபம் தான். 50 நாட்கள் பொறுத்துக் கொண்டார்கள், 100 நாட்கள் பொறுத்துக் கொண்டார்கள், ஓராண்டு காலம் பொறுத்துக் கொண்டார்கள். ஆனால் கருப்பணம் ஒடியல. துரோகிய விட்டுலாமாப்ல, ஆனா நம்பிக்கை துரோகிய விட்டுற கூடாது. ஒருபோதும் ஒடியல. நாட்டு மக்கள் நடுத்தருவுக்கு வந்தார்கள். ஆமா, சொன்னாக்கள் போதிரி பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். நாட்டு மக்கள் அதல பாதாளத்துக்கு சென்றார்கள் பொருளாதார நிலையில். அதுக்கு காரணம் யார்? இந்த நரேந்திர மோடி. காந்தா தூள் பண்ணிட்டோம் இல்ல, தூள் எப்படியோ தப்பிச்சிட்டோமா, நல்லா மாட்டிக்கிட்டோம். இது பாலிட்டு வேண்டாம் சொல்றேன். தமிழகம் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா எந்த ஜன்மத்திலையும் தாமரை மலராது, அது உறுதி. ஜெயலலிதா சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? ஆளுமை மிகுந்த ஒரு தலைவி. மோடியா இல்ல லேடியா அப்படிதான் கேட்டவங்க ஜெயலலிதா அவர்கள். அது கூட மறந்துட்டு இவங்க பிஜேபியோட கை கொத்தி இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து எடப்பாடி பழனிசாமி. காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இப்படி நாங்களே நேரடியா மாட்டை பாத்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணுல பட்டுடும். ஆளுமை இல்லாத ஒருவர் மோடி. விளம்பர பைத்தியம் பிடிச்ச ஒரு பிரதமர் மோடி அவர்கள் வேண்டாம். ஏன்னா மக்கள் நாங்க நோட்டாக்கு ஓட்டு போட்டுருவோம் தவிர கண்டிப்பாக பாஜக நாங்க தமிழகத்தில் ஓட்டே போட மாட்டோம்னு உறுதியாக இருக்காங்க. வானதி சீனிவாசன். ரைட் பர்சன் இன் தி ராங் பார்ட்டி. சும்மா அமுக டுமுக அமால் டுமால். தமிழிசை சவுந்தரராஜன். இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எதிர் வேட்பாளராக இருந்தார்.
செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க. அண்ணாமலை நான் சாட்டையால அடிச்சுக்கிட்டு செத்தா கூட ஒருத்த கண்டுக்க மாட்டேங்கிறான். வேண்டாமே. நல்ல குதிரை சவுக்கால அடிச்சு நொறுக்கணும் இவனை. ஏங்க அவ ஒழுங்கா தமிழ்நாட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி தேசிய தலைவராக்கி விட்டீங்க. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல, அந்த பாயா இருக்கணும்டா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.